I am வெயிட்டிங்க coming. கம்மிங்க போடு பயங்கரமாக இருக்குது போடு. ஏன்னா போட்டின்னு வந்துட்டீங்க, பொருள் எடுத்து பக்காவாக போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா திருப்பி போட்டுருவானுங்க. நடுவில் நீங்கள் ஏன்டா கதறீங்க கடந்துக்கிட்டு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இவனுங்க ஏன் அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. ரொம்ப நாளாச்சு போய் சேனலில் வீடியோ போட்டு ஜனநாயகன் படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வார் போயிட்டுருக்கு. பராசக்தியா, ஜனநாயகனா, வெட்டுப்புலியா, அந்த செத்த எலியா அப்படிங்கிற மாதிரி சில சில அணில் குஞ்சுகள்லாம், சில தற்கூரி கூட்டம்லாம் மேடையில் மாரி 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கானோ. ஏன்னா விஜய் சாருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, எஸ்கேக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஏன் இவனுக்கு 2 பேர் வேணுங்கன்னே போய் கிளாஷ் பண்ணி விடுறானுங்க. அவர் படம் வருது, அவர் படம் போகுது. இவர் படம் வருது, இவர் படம் போகுது. அவர் படத்தை ரசிகர் அவர் படத்தை பார்க்க போறானே, இவர் படத்தை ரசிகர் இவரை பார்க்க போறானே. ஏன்டா கதறீங்க கடந்துக்கிட்டு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இவனுங்க ஏன் நடுவில் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு தரகுறா பேசிட்டு இருக்கோன்னு தெரியல. இவர் வளர்த்து விட்டார், இவர் அவரை வளர்த்து விட்டார், அவரு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒரு ஆள் கை பிடிச்சி கூப்பிட்டு தான் போகணும். வேற வழியே கிடையாது. விஜய் சார்லாம் கைப்பிடிச்சி கூட்டு வந்து ரஜினி, விஜயகாந்த்லாம் கைப்பிடிச்சி கூட்டு வந்தாங்க. எஸ்கே கூட்டு வந்து யாருன்னா தனுஷ், இன்னும் ஒரு சில பேர் நிறைய பேருக்கு மேலே கூட்டு வந்தாங்க. இப்படிதான் சினிமாவே வளர்ந்து போகணும். ஏன்னா ஒருத்தவங்க போனாதான் இன்னொருத்தவங்க பின்னாடி போக முடியும். அந்த மாதிரி தான். ஆனால் இடையில இவங்க உட்காந்துட்டு எதோ பேசிட்டு வேணாம். சரி விடுங்க, அதெல்லாம் பேச நம்ம ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நல்ல சினிமாவை பார்க்குறவங்க நல்ல சினிமா ஆதரிப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணுறங்கிற பேரில் அவதூறு பரப்பிட்டு இருக்க மாட்டானுங்க. சரி, அவனுங்களை விட்டுரு, அவங்க அப்படிதான். ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் இருந்திருக்கு. நம்ம இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். இந்த படம் பகவான் கேஸ்ன்னு சொல்லிட்டு பாலையாவோட ரீமேக் பண்ணு சொன்னாங்க. சரி, ட்ரெய்லர் வேறு கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு நம்ம அந்த ட்ரெய்லர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. சரி, தமிழில் இது எப்படி மாறி இருக்கு? ஏன்னா அவருக்கு ஒரு பேஸ் ஒன்று இருக்கும்ல, அவரோட மாசு இருக்கும். அந்த மாசுக்கு அவருக்கு இருந்துச்சு. சரி, இந்தாண்ட விஜய் எப்படி ஒரு மாசு இப்படி பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம உள்ளே பேசலாம். ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படம் வருது. பார்ப்போம். பார்த்துட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அது முன்னாடி பார்த்துடலாம். ஓகே, வாங்க நேராக வாங்க ட்ரெய்லருக்கு போயிடலாம். ரெடி, 1 2 3. பயங்கரமா இருக்கு ஃப்ரேமு. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? ஓடு விட்டு கிடக்குமா? தளபதி தொற்றாத ஸ்லைஸ் பயங்கரமா இருக்காரு ஆளு பார்க்கறதுக்கு. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். மமிதா பேஜுக்கே படத்துக்கு போறான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? Come, let's play a game. அன்னைக்கு பயங்கரமா 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்த விழும். என்ன பிளான்? ஓஎம் ஓஎம் அழிவு. Unbelievable. எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. மொத்த ஐயோக்கியனுங்களும் உண்டா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போய். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையன். பயங்கரமா இருக்கு. ஓடு. காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி,
பா திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் வெயிட்டிங்க கமிங். கம்மிங்க போடு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. பொலிட்டிக்கல். என்னடா அது ரோபோட்டா? என்னடா அது ரோபோட்லாம் வருது? எந்திரன் 2.0வா? என்ன தளபதி? ஒன்று மட்டும் நான் அந்த ஃபேன்ஸ் இப்படி வேணா பார்த்துருப்போங்க. ஆனால் வந்து எப்படி இருக்குன்னா, நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகவான் கேசரியோட ட்ரெய்லர் பார்த்தேன். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில அந்த ஒரு வேரியன்ட்ஸ் மாறி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியலுக்கு வந்து அடித்தளம் போட்ட மாதிரி அது உள்ள வச்சிருக்காரு விஜய் சார் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு ட்ரெய்லரு. சொதப்பாம கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போட்டின்னு வந்துட்டீங்க, பொருள் எடுத்து பக்காவாக போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து திருப்பி போட்டுருவானுங்க. ஒரு மிக்சடாக தான் இருக்குது. இது வந்து ஃபேன்ஸ் எப்படியா இருந்தாலும் ஓடிடும். ஏன்னா வந்து இவர் தான் சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன், நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இங்கே படத்துலேயும் ட்ரெயிலையும் நிறைய பேர் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அரசியல் வேண்டாம், தவிர்த்துடலாம். எப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா இப்போவே வந்து சில பேர் நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு தேட்டர் கொடுக்கல, எங்களுக்கு போஸ்டர் அடிக்க இடம் கொடுக்கல, பேனர் அடிக்க இடம் கொடுக்கல சொல்ல போகிறானுங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் திரும்பி வந்து நடிப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுமானம் இருக்குது. ஏன்னா ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே கம்மிங், திரும்ப வருவாரா இல்லை வந்து அங்கே கம்மிங் பண்ண போகிறாரான்னு தெரியல. அணி வந்து தன் வேலையை சிறப்பாக செய்து விட்டு போயிட்டார். ஹெச் வினோத் வந்து ஒரு நெருடல் இருக்குதா? ஏன்னா விஜய் சாருக்கு படம் பண்ணுறீங்கன்னா ஓன் கதையை நீங்கள் எழுதியிருக்கலாம். ஏன் கொண்டாந்து, ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் தான் வந்து ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன் பகவான் கேசரி வந்து நீங்கள் அதை கொண்டாந்து தமிழில் பண்ணுறதுக்கு அவர் புதுசாக ஒரு ரைட்டிங் எழுதி மாசாக போட்டிருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது விஜய் சாருக்கு தான் தெரியும் சூஸ் பண்ண கேரக்டர், கதை. தளபதி ஒன் லாஸ்ட் டைம் கச்சேரியில் சொல்லிருக்காரு, கேசட் வெளியிட்டான்னு சொல்லிட்டாரு, இங்கேயும் சொல்லிருக்காரு. பார்க்கலாம். பமிதா பைஜுக்குனே வந்து ஒரு ரசிகர் பற்றோலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் நானும் ஒருவன் தான். பிரேமலுலேருந்து ரிபிள், டியூடு, ஸோ இதுலேயும் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நடிகையாக வள வந்துட்டுருக்காங்க. மமிதா பைஜுக்கு ஒரு வாழ்த்துக்கள். உள்ள நிறையா கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. இந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவங்க கட்சியில் இருக்க ஒரு ஆள் கூட உள்ள நடிச்சுட்டு நினைக்கிறேன். ஒரு சீனில் பார்த்தா நடந்து வந்துட்டு இருந்தார் சைடில். ஒரு அரசியல் அவர் மட்டும் தான் உள்ளே இருக்கார படத்தில், இல்லை வேற ஒரு ஆள் கீமோ புசி ஆனந்த் யாரும் உள்ளே இருக்க போகிறாங்களே தெரியல. தேட்டரை வந்து பார்த்தா தெரியும். ஒரு சர்ப்ரைஸாக கூட வச்சிருக்கலாம். தளபதி அது அவருக்குள்ள அப்படி வேற மாதிரி வச்சிருக்கலாம். தெரில, அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். தளபதி லாஸ்ட் படம். இந்த படம் வெற்றி பெரிய நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துன்னு சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். ஜனநாயகம் வெற்றி பெற. அடுத்தது நம்ம பராசக்தி ட்ரெய்லர் விட்டோம், அதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ராவண மவன்டா வந்து கொஞ்சம் காரசாரமான லிரிக்ஸ் போட்டிருக்காரு விவேக். எப்படின்னு தெரியல, தேட்டரில் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். 9ஆம் தேதி பார்ப்போம், 10ஆம் தேதி பார்ப்போம். எது நல்லா இருக்குது நம்ம ரிவ்யூ போட்டுடலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.